மாண்புமிகு உறுப்பினர் பி. தங்கமணி அவர்கள். முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக சில கோரிக்கைகளை, பொதுவான கோரிக்கைகளை, ஒரு 4-5 கோரிக்கைகளை உங்களிடத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய பகுதி கடந்த காலத்திலே மழை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால், மேட்டூரிலும் தண்ணீர் குறைவாக இருந்த காரணத்தினால் இடதுகரை வலதுகரை வாய்க்காலில் தண்ணீர் விடாமல் மிகவும் வறட்சியாக இருக்கின்றது. ஆக அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை ஒரு 15 நாட்களுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் விபத்திலே இருந்து உடல் உறுப்பு தானம் செய்கின்ற போது அரசு மரியாதை செய்கின்றீர்கள். ஆனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி, வாரிசு அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குகின்ற போது சீனியாரிட்டி என்று சொல்லி அவர்கள் காலம் கடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக சீனியாரிட்டி என்று இல்லாமல் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல பழனி கோயில்களுக்கு காலங்காலமாக விரதம் இருந்து காவடி எடுத்து செல்கின்றார்கள். 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் என்று நடந்து செல்கின்றார்கள். காலங்காலமாக நடந்து செல்கின்ற போது மேலதாளத்தோடு செல்கின்றார்கள். அந்த மலையின் அடிவாரத்திலேயே அந்த மேளத்தை நிறுத்தி விடுகின்றீர்கள். பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்கள், பழனி தைப்பூச நாளில் சற்றேறக்குறைய இந்த 15 ஆண்டுகளில் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது 3 மடங்குக்கு அதிகமான பக்தர்கள் தரிசனத்திற்கு வருகின்ற சூழ்நிலை. மேலதாளங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு அனுமதிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு குழுவினர் செல்லுகின்ற பொழுது 50-60 இசைக்கருவிகளோடு மேலே செல்லுகின்ற பொழுது பக்தர்கள் நெருக்கடி ஏற்படுகின்ற காரணத்தால் அதை குறைக்கின்ற நோக்கத்தோடும் பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மலையின் அடிவாரம் வரையில் அதிக இசைக்கருவிகளோடு வாத்தியங்களோடு வருபவர்களை குறிப்பிட்ட அளவிற்கு இசைக்கருவி வாத்தியங்களோடு அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் புகழோடு சிறப்போடு நடத்தப்படுகின்றது. பழனியை பொறுத்தளவில் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பழனிக்கு குடமுழுக்கை தமிழிலே நடத்தி இந்த தமிழகத்திற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகமான அளவு கூடுதலாக வாத்தியங்களோடு பக்தர்களை அனுமதிப்பதற்குண்டான முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்ற பகுதியில் வேலிகள் போடுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எடுக்கட்டும், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சில இடத்தில் 2 சென்ட் 3 சென்ட் தான் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கின்றது. அதிலிருந்து தான் அடுத்த ஒரு பக்கத்து தோட்டத்திற்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற ஒரு சிலர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உடனடியாக அந்த இடத்துல வேலையை போடுகிறோம் என்று சொல்லி வேலையை போட்டால் அந்த காட்டுக்கு பரம்பரையாக சென்று கொண்டிருந்தவர்களுக்கு வழி இல்லாமல் போய்விடுகின்றது. அரசு நிலம் அதற்காக கேட்கவில்லை. அவர்களுக்கு ஏற்கனவே வழி சென்று கொண்டிருந்த வழியில் எவ்வளவு இடம் வழி உடைகிறீர்களோ அதற்காக பட்டல் நிலம் கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கின்றார்கள். அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அதுபோன்று வழியை தடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த காட்டுக்கே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய தொகுதியின் ஒரே கோரிக்கை, மாண்புமிகு அமைச்சர் நீண்ட நாளாக நான் வைத்துக் கொண்டு இருக்கின்றேன். திருச்செங்கோடு கோணாபாளையம் செல்லும் சாலையில் 2 ரயில்வே கடவுகள் இருக்கின்றது. இப்பொழுது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் திருச்செங்கோடு குமாரபாளையம் சாலையானது சுமார் 23 கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு மாவட்ட சாலை. அது இந்த சாலையில் தான் 119, 119A 2 ரயில்வே கடவுகள் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து கேட்ட அந்த அடிப்படையில் தான், அதுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கின்ற அந்த அடிப்படையில் தான் அடுத்த செறிவுகள்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது, அதாவது 1,20,000 அந்த போக்குவரத்து செறிவும் 119Aவில் 1,22,550 செறிவும் இதை கருத்திலே கொண்டு தான் இப்போ டிபிஆர் 77 கோடி ரூபாய்க்கு டிபிஆர்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஆய்வில் இருக்கிறது. முதலமைச்சருடைய அனுமதியோடு அதுக்கு டெண்டர் கொடுக்குற நிலைக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த அரசு மரியாதை கொடுத்து தான் இந்த பணிகள்லாம் இருக்கும். உடனே அதுக்கு ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு அந்த ஆர்ஓபி பாலம் ஒரு இடத்துல கட்டப்படும். காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இப்பொழுது ஆறே தெரியாத அளவுக்கு ஆகாய தாமரைகள் மூடிவிட்டன. பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தங்கமணி சொல்வதை நியாயம்தான். பல இடங்களில், சில இடங்களிலே தஞ்சை மாவட்டத்தில் அப்படி படர்ந்த இடங்களெல்லாம் ஆகாய தாமரை எடுத்திருக்கிறோம். சமீபத்தில் நான் டென்மார்க்குக்கும் நார்வேவுக்கும் போன பொழுது அந்த ஊரிலே இப்படி தான் நிறைய ஆகாய தாமரைகள் இருந்தது. அங்கே எப்படி செய்தார்கள் என்று நான் கேட்டேன். அவற்றையெல்லாம் பொறுக்கி எடுத்து எருவாக்க மாற்றுகிற ஒரு
சயின்டிஃபிக் மெத்தடை அவர்கள் கையாளுகிறார்கள். எனவே அதை பற்றி விவரமான அறிக்கை ஒன்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது வந்தால் அந்த தாமரையை எடுப்பது மட்டுமல்ல, அவை நல்ல உரமாக பயன்படுகிறது, மாற்ற முடியும் என்கிறார்கள். அந்த திட்டத்தை அரசு பரிசீலிக்கும். மற்ற துறைகளில் இருக்கின்ற பயன்படுத்தாத நிதியெல்லாம் நாங்கள் இதற்கு எடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். பொதுவாக இந்த ஊராட்சி நிதியிலிருந்து இப்போ ஒரு 400 கோடி ரூபாய் எடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது சரியான தகவலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கிய நிதிகளை அதில் நம்ம எதையும் தொடரலை. நீண்ட காலமாக பல்வேறு திட்டங்களில் அவங்க பயன்படுத்தாமல் விடுபட்டு போயிருந்தால் அந்த அந்த ஊராட்சியும் பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட நிதிகள் மீதம் இருந்தால் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அது நாங்கள் எங்களுடைய பயன்பாட்டுக்கு தான். இப்போ சாலைகள் போடுவதாக இருந்தாலும் மற்ற பணிகளாக இருந்தாலும் அது அவசர நிமித்தத்துக்கு பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம். மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திட்டங்களில் இருக்கக்கூடிய நிதிகள் அங்கேருந்து நம்ம இங்கேருந்து மொத்தமாக டைவெர்ட் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸு இந்த அன்ஸ்பெண்ட் மணியை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அங்கே போய் வச்சுக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஒவ்வொரு பேங்க்லேயும், தனியார் பேங்க்லையோ மற்ற ஷெட்யூல் பேங்க்லேயோ அங்கங்கே இருக்குது. அந்த பணம் இன்னும் திட்டத்துக்கு செலவழிச்சிருக்கணும் அல்லது வேறு ஏதாவது பணிகளுக்கு வந்திருக்கு. எதுக்கும் வராமல் டார்மெண்ட்டாக ஒவ்வொரு பேங்க்குகள்லையும் போய் அந்த பணங்கள் முடங்கி இருக்கிற போது அவற்றையெல்லாம் திருப்பி நம்ம கொண்டு நம்மளுடைய சென்ட்ரல் பூலுக்கு கொண்டு வந்தால் தான் அந்த பணத்தை சரியான முறையில் மற்ற திட்டங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தான் அந்த பணத்தை அங்கேருந்து எடுக்கிறமே ஒழிய திட்டங்களுக்காக போக வேண்டியதை டைவெர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இது இல்லை. ஆக இந்த 3 ஆண்டு காலத்திற்குள்ளேயே நீங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் 2006-2011 ஆட்சியில் இருக்கிற பொழுது நாங்கள் 45,000 கோடிகள் தான் நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம். அதற்கு பின்னால் நீங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே என்ன சொன்னீங்கன்னா 1 லட்சம் கோடி ஆக்கி கடனாக்கி விட்டு போய்விட்டு இருந்துவிட்ட அம்மையார் அவர்கள் இதே சட்டமன்றத்தில் பேசுகிறா. நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தோம். இப்போ நாங்கள் சொன்னோம் 1 லட்சம் நாங்கள் வாங்கலை, 45,000 கோடி நீங்கள் வாங்கினீங்க, 55,000 கோடி வாங்கணும். இந்த 5 ஆண்டுக்கு என்னென்ன சமூக நலம் சார்ந்த திட்டங்களெல்லாம் நாட்டுக்கு நிறைவேற்றிருக்கிறோம் என்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிற பொழுது விளக்கத்தையும் சொன்னேன். நான் 5 லட்சம் கோடி நீங்கள் கடன், அதாவது ஏறத்தாழ 6 லட்சம் சில்லற கோடி கடன் இப்போ வச்சுட்டு தான் நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன விளக்கம் சொன்னீங்க? இப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் 3 வருஷம் அந்த ஆட்சியில் சமூக நலன் சார்ந்த பல திட்டங்கள் இங்கே தோழமை கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் பாராட்டி இந்த ஆட்சியை பேசி கொண்டிருக்காங்கன்னா இந்த 3 வருஷத்தில் பல சமூக திட்டங்கள், குறிப்பாக சொல்லலாம் புதுமை பெண் திட்டம், அதே போன்று மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இலவச மின்சாரம் என்ற அடிப்படையில் 2 லட்சம் பம்ப் செட்டுக்கு இலவச மின்சாரம், இப்படி 3 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து நாங்கள் பண்ணுறதால தான் நாங்கள் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அரசு எப்பொழுதும் சமூக நலன் சார்ந்த அரசு எதுவாக இருந்தாலும் சரி கடன் வாங்கி மக்களுக்கு திட்டங்கள் செய்கிறது தான் ஒரு அரசனுடைய கடமை ஒழிய வரவு செலவை பார்த்து லாபம் பார்க்குறதுன்றது ஒரு அரசனுடைய கடமை அல்ல. எனவே மக்கள் நல கருதி தான் கடன் வாங்கப்படுகிறதே ஒழிய ஆகவே ஊதாரிக்காக அல்ல. இது சிறப்பான ஒரு ஆட்சி. அதனால் குறைந்த வருமானத்தில் மக்கள் பாராட்டுகின்ற திராவிட மாடல் ஆட்சியை நாட்டு மக்கள் பாராட்டுறாங்க. முடிஞ்சால் மனம் தான் இன்றைக்கி பாராட்டுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இங்கே ஒரு கருத்தை சொல்லுகின்றார். நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தமிழக மக்கள் கடனாளிக்கு விட்டார் என்று சொன்னார்கள். நிதி அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், வாங்கியிருக்கீங்களேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு புஸ்தகம் போட்டு எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். எல்லா புதிய அறிவிப்போடும் எல்லா உறுப்பினருக்கும் இங்கே கொடுத்துருக்கோம். எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு, அந்த திட்டங்களுக்கு என்னென்ன நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம்னு எல்லா உறுப்பினர்களுக்கும் இங்கேயே கொடுத்துருக்குறோம். புதிய அறிவிப்புகளில் என்னென்ன வந்திருக்கு, இப்போ கொடுத்துருக்கிறதுல என்னென்ன கொடுத்துருக்கோம், எவ்வளவு துறைகளுக்கு என்னென்ன நிதி ஒதுக்கீடுகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்பது மிக விவரமாகவே இதை கொடுத்துருக்குறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் விரும்பினால் நான் நாளை காலையில் கொடுக்க போகும்போது நேரம் எடுத்துக்கிட்டு நான் முழுமையாக நாளை காலையில் அதுக்கு பதில் வர சொல்கிறேன். இன்னொன்று, கடனை பொறுத்த மட்டும் சொல்கிறீங்க. கடன் என்பது நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தையும் கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வாங்குறோம். இன்றைக்கி வாங்கினுடைய கடன் உங்களுடைய குமுலேட்டிவாக வந்திருக்கக்கூடிய கடனுடைய இதுதான் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி 8 லட்சம்ன்றது நாங்கள் 8 லட்சம் வாங்கலை. நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கடன் இட் கெட்ஸ் கேரிட் ஃபார்வேர்டு. அது வந்துக்கிட்டே இருக்கிறதுனால குமுலேட்டிவாக வாங்குகிறோம். நீங்கள் கடனை எப்படி நீங்கள் பார்க்கணும்? நீங்கள் உள்நாட்டு உற்பத்தி மொத்த மதிப்பில் கடனுக்கான விகிதம் என்ன? ஃபினான்ஸ் கமிஷன் அதுக்காக நமக்கு சில ரெகுலேஷன்ஸை கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா,
ஜிஎஸ்டிபியிலேருந்து எவ்வளோ வரணும், அவங்க ஒரு கிளைடிங் பாத் கொடுக்குறாங்க. அந்த கிளைடிங் பாத்தில் ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ வரணும், 2022-23 29.3% இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், 2022-23 26.8% வச்சுருந்தோம். 23-24 அது 29.1% வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுது. நம்ம எங்கே கண்டெயின் பண்ணுறோம், 26.72 நம்ம கண்டெயின் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய 24-25க்கு என்ன நம்ம இதில் இந்த போன வருஷத்துக்கு நான் சொல்லக்கூடியது 29 இருக்க வேண்டியது 26.72. வரக்கூடிய ஆண்டுகளில் ஃபினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது 28.9. ஆனால் நாம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னு கேட்டால் 26.41. எனவே கடன் விகிதத்தை பற்றி இதுக்கு நடுவில் இது எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு நடுவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் மெட்ரோ ரயிலுக்கான முழுமையான பணத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். டான்ஜெட்கோவுக்கான லாஸ் ஃபைனான்சிங் முழுசு நம்ம பண்ணுறோம். இத்தனை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் இது வந்திருக்கு. இதுக்கு நடுவில் பல்வேறு மூலதன திட்டங்கள், பல்வேறு சமூக நல திட்டங்களுக்கு இந்த அரசு பணம் செலவழித்திருக்கிறது. அதை குறித்து நாளைக்கு உங்களுக்கு நிதி மேலாண்மைன்னு இருக்குது, ஒரு ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப ப்ரூடண்ட்டாக உங்கள் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் இருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. வருவாய் பற்றாக்குறை குறைப்பதற்கும் நம்மளுடைய வருவாய் இனங்களிலிருந்து நம்ம வருவாயை பெருக்குவதற்கும் அரசு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்திருக்கிறது. எனவே கடன் வாங்குகிற போது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நிதி மேலாண்மை என்பது கடன் வாங்கக்கூடிய அந்த வட்டியை நீங்கள் முதல் சர்வீஸ் பண்ணுறீங்களான்றதான் மிக முக்கியமானது. அந்த வகையில் எல்லா விதத்திலும் நிதி மேலாண்மையை பொறுத்த மட்டும் நம்மளுடைய நிதி மேலாண்மை மிக சிறப்பாகவே மற்ற விஷயங்களை கட்டுக்குள் வைத்திருக்குது. நிதி மேலாண்மை குழுன்னு போட்டீங்க, அந்த குழு அது என்ன அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது? ஒரு நிதி வருவாய் என்பது SONTR மட்டும் கிடையாது, நான் டாக்ஸ் ரெவன்யூ மட்டும் கிடையாது. உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வரி இருக்குது, நம்முடைய சொந்த வருவாய் இனங்கள் இருக்கிறது. சொந்த வரி இனங்களில் ஏன் நமக்கு குறைவாக இருக்கின்ற நம்ம 2 பெரிய பேரிடர்களை நாம் அங்கே இதில் சந்தித்திருப்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது. எனவே தான் நம்ம சொல்கிறோம், மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வரி வருவாய் நம்மகிட்ட வரல. ஜிஎஸ்டி இழப்பு, நமக்கு வரக்கூடிய இழப்பீடு 20,000 கோடி ரூபா நமக்கு வரல. இது எல்லாமே தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லுகிற போகும்போது நம்ம நான் டாக்ஸ் ரெவன்யூவில் அந்த பகுதியில் நம்ம நிச்சயமாக நம்மளுடைய வருமானத்தை கூட்டக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வருமானம் குறைகிற போது வருமானத்தை எங்கே கூட்டணும்னு பார்க்குறோம். வருமானம் நமக்கு வர வேண்டிய இனங்களிலிருந்து வராத போது தான் நான் கூட இன்றைக்கி சொன்னேன், நீங்கள் ஒன்றிய அரசு இடத்துலேருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்துகிறோம். ஒன்றிய அரசு இன்றைக்கி வர ஒரு 10 பைசா நம்மகிட்ட கொடுக்கலன்றது தான் நமக்கு மிக முக்கியமானது. மாநில அரசாங்கம் அதுக்காக கொடுக்க முடியல. இன்னொன்று, நம்ம கடந்த வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், மிக முக்கியமான திட்டம். அப்புறம் மகளிர் 1000 ரூபா கொடுத்துருக்கோம். இது எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய சொந்த மாநிலத்தினுடைய சொந்த நம்முடைய நிதியிலேருந்து நம்ம இதை எல்லாமே நிறைவேற்றுகிறோம். இந்த குழுவை பற்றி கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டார். குழு என்பது வெறும் நிதிநிலை அறிக்கைக்கு மட்டும் கிடையாது, ஒரு நிதி மேலாண்மைக்கு மட்டுமாக அந்த குழு கிடையாது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அது இருக்குது. 1 ட்ரில்லியன் எக்கானமியை வருவதற்கான ரோட் மேப்பு, அதுக்காகவும் ஒரு தனியாக ஒரு புத்தகம் நாங்கள் கூட கொடுத்துருக்கோம். அது என்னென்ன எடுத்திருக்கோம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன நமக்கு வெர்டிகல்ஸ் அதில் போடுறோம், அது அத்தனையுமே நம்ம முழுமையாக நாங்கள் அதில் விவரமாக சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இது பார்க்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஜிஎஸ்டி வருவாயில் மத்திய அரசுலேருந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் 2020-21க்கும் இப்பொழுது 2023-24 பார்க்கின்ற பொழுது ஜிஎஸ்டி வருவாய் அதிகரிச்சிட்டது. தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் தாலிக்கு தங்கம் இருக்கக்கூடிய திட்டத்தை நிறுத்தவே இல்லை. அதில் மூவலூர் அம்மையாருடைய ஒரு திட்டத்தை நிறுத்தது, மீதி 2 திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கான நிதி புதுமை பெண் திட்டத்திற்காக செலவழிச்சிட்டு இருக்குமே ஒழிய அது இல்லையே. நம்ம அந்த பாரு தானே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதில் நிலுவையில் வச்சுட்டு போயிருக்கீங்க. நிலுவையில் வச்சுருந்ததில் நீங்கள் 4 வருஷத்துக்கான நீங்கள் திட்டத்தில் நீங்கள் நிலுவையில் வச்சுருந்தீங்க தான் நாங்கள் அதுதான் சொல்லியிருக்கோம். இப்பயும் சொல்லுகிறோம், நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த திட்டங்களை நாம் முறைப்படுத்திக் கொள்வதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த சமுதாயத்துடைய கடமையாக இருக்கும் என்பதை நாங்கள் நிதிநிலை அறிக்கையிலும் அதை நாங்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நாங்கள் மறுக்கல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் திட்டத்தை நிறுத்தவில்லை என்று சொல்கிறார். அந்த திட்டம் மீண்டும் தொடரப்படுமா? மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் கலந்து கொண்டு நிதித்துறை அதற்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த நிதி மேலாண்மை என்பது கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் சேர்ந்தது தான். ஒரு ஆண்டுக்கு நிதி அறிக்கைன்னு சொல்லணும்னா மூலதன செலவு சேர்ந்தது தான் நிதிநிலை அறிக்கை. இப்போ ஏற்கனவே 2012 நம்முடைய அவை முன்னவர் நாங்கள்லாம் ஏற்கனவே அம்மையார்கிட்ட கேட்டோம். 2012 இப்படி விஷன் 2023 அப்படின்னு என்னுடைய ஆட்சியில் இந்த 23க்குள்ளே 15 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் மூலதனம் நாங்கள் ஒரு துறையிலும் செலவிடுவோம் அப்படின்னு போட்டாங்க. இப்போ
நாங்கள் தொடர்ந்து இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் இருந்த பொழுது கணக்கு பார்த்ததில் 15 லட்சம் மூலதன செலவு செய்யல இந்த அரசாங்கம். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்க செய்த மூலதன செலவு எவ்வளோன்னா 2,08,793 கோடி தான் நீங்கள் மூலதன செலவு பண்ணியிருக்கிறீங்க. அப்படி பார்த்தா ஆண்டுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா 20,000 கோடி தான் ஆவரேஜ் கணக்கு வருது. ஆனால் இந்த 3 ஆண்டில் நாங்கள் மூலதன செலவு என்பது அதிகமாக நாங்கள் மூலதனம் பண்ணியிருக்கிறோம் இந்த அரசாங்கத்திற்கு. ஒன்று. ரெண்டாவது, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்கள்லாம் அறிவித்தார்கள், எங்கள் ஆட்சியிலலாம் நடந்தது என்று நம்முடைய மாண்பு உறுப்பினர் தங்கமணி குறிப்பிடுகிறார். நீங்கள் கடைசி நேரத்தில் பல திட்டங்களை அறிவிச்சுட்டு போயிட்டீங்க. இந்த 3 ஆண்டு காலத்திற்கு அதுக்கு தொடர்ந்து அதுக்கெல்லாம் பில்லு யார் பணம் கொடுக்கறது? இந்த கடன் வாங்கி தானே பணம் கொடுத்தாகணும். திட்டத்தை நான் நிறுத்திட்டோம்னா நாங்கள் எதிர்கட்சியாக நாங்கள் ஆயிட்டோம், நாங்கள் ஆளுங்கட்சி மக்களுக்காக பாலம் கட்டணும், அதெல்லாம் நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் அது என்னென்ன பணிகளாக விட்டு போனீங்களோ அந்த பணிகளை முடித்து நான் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறோம். அது மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரின்னு சொல்கிறீங்க. மருத்துவக் கல்லூரிக்கு பின்னால் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரி மாத்திரம் பல இடங்களில் திறக்க முடியல, அதுக்கு பேமெண்ட் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். பல மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விடுதிகள் கட்டப்பட்டு கொண்டே இருந்து இடையில இருந்துச்சு, அதுக்கு பணம் கொடுத்துட்டுருக்குறோம். ஆக நீங்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு போனீங்க எதையும் நாங்கள் நிறுத்தாமல் தொடர்ந்து அதற்கும் பணம் செய்து கொண்டிருக்கிறோம். மூலதன செலவு நாங்கள் கூட்டி கொண்டே இருக்கிறோம். ஒரு அரசாங்கத்துக்கு மூலதன செலவு பண்ணால்தான் கடனே கேட்க முடியும், அதை வச்சு தானே கடன் கேட்க முடியும். அதனால் மூலதன செலவு உங்களோட நாங்கள் அதிகமாக பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அம்மையார் அவர்கள் சொன்னது நீங்கள் பின்பற்றலை. அவங்க 15 லட்சம் கோடி ரூபான்னு சொன்னாங்க, இடையிலே அவங்க மறந்து விட்டாங்க. அதுக்கு முன்னால் 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினீங்க, மூலதன செலவு பண்ணீங்களா? கணக்கு எல்லாமே இருக்குது என்கிட்ட. ஆனால் நான் மூலதன செலவு நாங்கள் கூட்டிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் விட்ட பணிகளுக்கெல்லாம் பில் கொடுத்து நாங்கள் இன்றைக்கும் அதை நிறைவடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு சேர்த்து தான் இப்போ நான் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதிகமாக வருவாய் செலவு தான் பண்ணுறீங்க, மூலதன செலவு குறைவு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அவரே குறிப்பிட்டிருக்காரு. மூலதன செலவு அவங்களையும் நான் உங்களுடைய ஆட்சியும் எங்கள் ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது நாங்கள் கூடுதலாக பண்ணியிருக்கிறோம். என்கிட்ட புள்ளிவரம் இருக்குது. 2012 சொன்னபாடு 16,350 தான் மூலதனம் வந்தாண்டு. 2012 2014 14,505 கோடி தான் உங்களுடைய மூலதன செலவு. 15 பார்த்தீங்கன்னா 17,000 தான். 16 நிதியில் 18,000 தான். 17-18 20,000 தான். 18-19 24,000 தான். ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் 40,000 42,000 என்பது இந்த 3 ஆண்டுகளே கூடுதலாக மூலதன செலவு நாங்கள் தான் பண்ணியிருக்கிற மொழிய நாங்கள் குற்றச்சாட்டாக சொல்லலை. அதே போல் இப்போ மின்சார வாரியம் 3ஆக பிரிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதில் பசுமை எரிசக்தி துறை என்றும் ஒன்று பிரித்திருக்கின்றீர்கள். அந்த பசுமை எரிசக்திகளில் கடன் இல்லாமல் இருக்கின்றது, அதில் கடனை பெற்று நடத்தலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் தங்கமணி அவர்கள் பேசுகிற போது மின்சார வாரியத்தை பிரிக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஏதோ மின்சார வாரியத்தில் இவற்றையெல்லாம் தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒன்று இருக்குதான்னு ஒரு இல்லை அவர் சொல்லலை, அது தங்கமணி அவர்கள் பேசுகிற போதே தெளிவாக சொன்னார். அப்படி அவர் கருதவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருத்து ஒன்று நிலவி கொண்டிருப்பதாக தெரிகிறது என்று அவர் உட்பூடகமாக குறிப்பிட்டார். ஆனால் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த டீபெண்டலிங் எக்ஸசைஸ் என்பது 2010 அதை பிரிக்க போகும்போதும் இதே மாதிரி தான் வந்தது. ஆனால் தொடர்ச்சியாக அது பொதுத்துறை நிறுவனமாகவே இருக்கிறது. இப்போது நாம் தடையற்ற ஒரு மின்சாரத்தை வழங்க வேண்டும், குறைந்த செலவில் மின்சாரத்தை வழங்க வேண்டும், நிர்வாக செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும், நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும், மேலாண்மை சரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த காரணங்களுக்காக மட்டுமே இந்த நிறுவனங்கள் இப்போது பிரிக்கப்படுகிறதை ஒழிய நான் திட்டவட்டமாக இந்த அவையிலே அனைவருக்கும் தெரிவிக்கிறேன், ஒருபோதும் மின்சார வாரியம் யாருக்கும் மின்சார கட்டுமானங்கள் எதுக்கும் தனியார் வசப்படுத்தப்பட மாட்டாது. அது தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாகவே இயங்கும் என்ற உறுதியை நான் தருவேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடைபயணம் சென்று அப்படியே ஆய்வுக்கு செல்கின்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 10 ஆண்டு காலம் அந்த துறையை நிர்வகித்திருக்கிற நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 8,713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, 2,286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள். இதில் நான் எத்தனை போனேன், எத்தனை மலை கிராமங்களுக்கு போயிருக்கிறேன், எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கிறேன், எத்தனை தொகுதிகளை கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த 2.5 வருஷத்தில் நான் சுற்றி இருக்கிற பயணங்கள், 2.5 வருஷத்தில் கட்டி முடித்து திறந்திருக்கிற கட்டிடங்கள், இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு 10 வருஷத்தில் நீங்கள் பண்ணதை பட்டியல் போட்டு காட்டுங்க. இதில் 10ல் ஒரு பங்கு இருந்தால் நான் என்ன வேணாலும் கேட்டுக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நேஷ்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டுங்கிற தேசிய தர உறுதி திட்ட நிர்ணய விருது 10 வருஷமாக நீங்கள் வாங்கினது வெறும் 79. ஆனால் 2.5 வருஷத்தில் 545 விருதுகளை பெற்றிருக்கிறோம். அது மாதிரி லக்ஷயா லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சர்டிஃபிகேட் இதுவுமே 7 வருஷமாக நீங்கள் வாங்கினது வெறும் 29.
திமுக ஆட்சியில் 2.5 வருஷத்தில் 55. இந்த மாதிரியாக இந்த துறை மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொன்றும் கூட நீங்களும் நடக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம், வேண்டுகோள். என்னன்னா 38 மாவட்டத்திலையும் இன்னைக்கு நோய் பெருக்கத்துக்கு மூல காரணம் சோம்பியாக இருக்கிறது. ஜப்பானில் நாங்கள் போனதில் பார்த்த ஒரு விஷயம், 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒவ்வொருத்தரும் தினந்தோறும் ஒரு 10,000 அடி நடக்கணும். அதுதான் எதிர்காலத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்வாதாரம் சுகாதாரம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்திலையும் ஹெல்த் வாக்குங்கிற ஸ்கீம் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த அரசை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நடப்பதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள், நடப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினருக்குமான வேண்டுகோள், நீங்களும் காலையில் 4:30 எழுந்துங்க, நடக்க ஆரம்பிங்க. நன்றி. அமைச்சர் அவர்கள் அந்த பெருவெள்ளத்தின் போது ஒரு பேட்டியை கொடுத்தார்கள். கடந்த 8 ஆண்டு காலத்துக்கு முன்பாக, அதாவது 2015ஆம் ஆண்டு வெள்ளம் வந்தபோது மக்கள் கஷ்டப்பட்டதை போல இப்பொழுது கஷ்டமில்லை. அதுவும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொன்னார் சென்னை மாநகர மக்கள் வெள்ளம் வந்தபோது மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு சொன்னார். இன்னொன்று கூட சொல்லணும்னு நினச்சாரு, அவனை சொல்லலை. 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் சென்னை மழை நீர் தத்தளிக்காது, வெள்ள பாதிப்பு இருக்காதுன்னு சொன்னது உண்மை. இப்போவும் கூட சொல்கிறோம், நாளைக்கு 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் மழை நீர் பாதிப்பு இருக்காது. ஆனால் ஒரு 47 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 3 நாளில் மட்டுமே 53 சென்டிமீட்டர் மழையும், டிசம்பர் 5, 6 2 நாளில் 147 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மிக கனமழையும் பெய்ததுக்கு அப்புறம் அந்த பாதிப்பு 2-3 நாள்லேயே அகற்றப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 15 2015 டிசம்பரை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.